ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு ஆலு பூரி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். சும்மா ரஃப்பாக கட் பண்ணால் போதும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு 8 பல்லு பூண்டு. இப்போ இதையெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சென்னா மசாலாவுக்கு நம்ம நார்மலாக நான் ஒயிட் சுண்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஒரு 8 hours நல்லா ஊற வச்சு ஒரு 5 விசில்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருந்து ஒரு 20 சுண்டல் மாதிரி எடுத்து அதையும் அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம சென்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், குட்டியாக ஒரு பீஸ் கல்பாசி, ஒரு சின்ன பீஸ் ஸ்டார் anise, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கறிவேப்பிலை, கூடவே ஒரு கொத்து புதினா, கொத்தமல்லி தழை. இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இந்த ஆனியன், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். நல்லா இந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். மசாலா தூள் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இது கூடவே நம்ம ஒரு 20 வெள்ளை சுண்டல், வேக வச்ச வெள்ளை சுண்டலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சுண்டல் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1/2 லிட்டர் வாட்டர் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா திக்காயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.